நல்ல கேள்வி ஐயா. நீங்க மூத்த ஊடகவியலாளர். அல்ல அதாவது 2021 முதலில் தனியரசு தான் 2021 அந்த சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருவதற்கு முன்பே எடப்பாடியார் தோற்பார், அதிமுக ஆட்சிக்கு வராது, திராவிட முன்னேற்ற கழகம் தனித்த ஆட்சிக்கு வரும் என்று சொன்ன முதல் அரசியல்வாதி அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு எடப்பாடியினுடைய அணுகுமுறையால் அதிமுக தோல்வியில் தழுவும் என்று சொன்ன தனியரசு 2021 5 ஆண்டு காலம் அந்த கருத்தில் இருந்து மாறாமல் அதே கருத்தை வலியுறுத்துகிற தனியரசு இந்த கருத்தை இப்பொழுது வரை உறுதியாக இருக்கிறார் என்றால் எடப்பாடியிலும் எந்த மாற்றமும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டில், டெல்லியின் கட்டுப்பாட்டில் ஒரு திராவிட பேரியக்கத்தை முழுமையாக அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அது ஆளுநர் கண்ணசைவிலே, டெல்லியின் பாஜகவின் கண்ணசைவிலே அவர்களின் கட்டுப்பாட்டில் இயங்குகிற ஒரு திராவிட பேரியக்கம் அதிமுக, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கட்டி காத்த அந்த மகத்தான மக்கள் பேரியக்கத்தை திராவிட கருத்திலிருந்து அதனுடைய கொள்கை வழி நின்று பயணிக்காமல் முழுக்க முழுக்க பாஜகவினுடைய கொள்கையை தழுவி எடப்பாடியார் பயணிக்கிறார் என்பதனால் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக அணியை ஆதரிப்பது, தலைமையை ஆதரிப்பது, இந்த அணியில் இணைவது என்ற முடிவெடுத்தோம். அவர்கள் தோற்று விடுவார்கள் என்று அஞ்சி நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அணியில் வரவில்லை. அதே மாதிரி நீங்க நல்ல கேள்வி, ஒரு காலம் அது தோற்றுவிடும் என்று இப்பொழுதே நாம் முடிவு செய்துட்டோம்னா கிட்டத்தட்ட இப்ப அதுதான் வருது. ஏற்கனவே 5000 ரூபாய் நம்முடைய மாண்பு முதல்வர் 1,31,00,000 பேருக்கு அறிவிச்சாங்க. அப்ப அதிலிருந்து தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் எடப்பாடியோட போகும் என்டிஏக்கு போகும் என்று ஆரிடம் சொன்னவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படத்தக்க வகையிலே திராவிட முன்னேற்ற கழக அணியில் வந்த பிறகு இப்பொழுது அண்ணன் ஓபிஎஸ், நான் யாருக்காக தொடர்ந்து அவர்களுக்காக வாதாடினேனோ 5 ஆண்டு காலம், அண்ணன் ஓபிஎஸ்ஏ தளபதியை சந்தித்து, முதலமைச்சரை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே தன்னை இணைத்துக் கொண்ட பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இனி யாராலும் காப்பாற்ற முடியாது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அந்த அணியில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிற என்டிஏ கூட்டணியையும் முழுமையாக அது வெற்றி பெறாது என்று அனைவருக்கும் நாட்டு மக்களுக்கு தெரிவதைப் போல நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அந்த கருத்தை, அந்த சூழலை உருவாக்கியதில் முதன்மையான தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகளே தனியரசு, தமிழ்நாடு குங்கிலை வரை முதன்மையானது. ஆகவே வெற்றிக்கான கூட்டணி திமுக கூட்டணி என்பதனால், மக்களுக்கான கூட்டணி திமுக என்பதனால், மக்கள் தலைவர் முதல்வர் தளபதி என்பதனால் அணியில் இணைந்திருக்கு. அது நல்ல தொகுதி ஒன்று சொல்லியிருக்கேன். நான் எந்த தொகுதியில் நின்றாலும் இல்ல, அங்க அது உங்களுக்கு நல்லா தெரியும். திமுக மாவட்ட செயலாளர்கள், ஏற்கனவே இருக்கிற அமைச்சர்கள், இப்ப காங்கியத்தில் சொல்றீங்க, அது ஏற்கனவே எங்க சாமிநாதன் ஐயா இருக்காரு, அமைச்சரா இருக்காங்க, முக்கிய பொறுப்புல இருக்காரு. அந்த நெருக்கடி ஒன்று இருக்கு. இரண்டாவது, நீங்க சொன்ன மற்ற இடங்கள்லயும் இந்த சிக்கல் இருக்கு. ஒரு 3-4 தொகுதி நான் சொன்ன தொகுதி எல்லாம். ஆனா அது இன்னும் கூடுதலா அவர்களுக்கும் நெருக்கடி இல்லாம எனக்கும் வெற்றிக்கு நெருக்கமான, வாக்காளர் பெருமக்களுக்கு நெருக்கமான இடத்துல இருக்கேன். நான் 234 தொகுதிகளிலும் தளபதி சொன்னா எந்த தொகுதியிலையும் வெற்றி வர முடியும். நான் நினைச்சா எடப்பாடியிலேயே நின்று வெற்றி வர முடியும். எவ்வளவு பெரிய சமாதான இடத்திலையும் தனியரசு கட்டாயமா வெற்றி வர முடியும். என்ன தனியரசு கிட்ட எல்லாம் இருந்தும் படைபலம் இருந்தாலும் பணபலம் இல்லாததுனால இந்த தேர்தல் சூழல் பணம் சார்ந்து இயங்குற ஒரு சூழல் இப்ப நம்ம யதார்த்தத்தில் இருக்கிறதுனால, பணம் இல்லாத ஒரு ஏழையா இருக்கிற தனியரசுவால பெரிய பணக்காரர்களை எதிர்த்து போட்டி போடுறதுல மட்டும் எனக்கு ஒரு சிக்கல், நெருக்கடி தவிர வேற எதுவும் இல்லை. அந்த பணத்தையும் வர்ற எதிர்காலத்தில் மக்கள் தந்தாங்கன்னா தேர்தல் ஆணையம் சொல்லுகிற அந்த கட்டுப்பாட்டு விதிக்குள்ள மக்கள் பேராதரவோடு கட்டாயமா இந்த முறை வெற்றி பெறுவேன். எடப்பாடி உட்பட எந்த தொகுதியிலும் தளபதி ஆணையிட்டால், கேட்டுக்கொண்டால் கட்டாயமா எடப்பாடியிலையும் போட்டியிடுவதற்கு தனியரசு தயங்க மாட்டேன்.